கிருஷ்ணாவ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வந்து நிவின் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாரு. கிருஷ்ணா கூட இருக்கிறது அந்த ராகவ் தான் கிருஷ்ணாவ ஏதோ சொல்லி எல்லாமே பண்ணி வச்சுருக்கான். உண்மையிலே கிருஷ்ணா ராகவ் சொல்லி தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கான் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறாரு நிவின். இந்த விஷயத்த விஜய்கிட்ட வந்து சொல்கிறாரு. விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகவும் அவங்க அப்பா வந்து பசுபதியும் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ராகவுக்கு தனியாக திட்டம் போட தெரியாது. பசுபதி தான் கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் ஆட்டி வச்சுட்ருக்கான். அப்போது இந்த கிருஷ்ணாவோட ஃபேமிலி உண்மையிலேயே வந்து உண்மையான ஃபேமிலினாவே எனக்கு சந்தேகமாக இருக்குது நிவின் அப்படின்னோடனே நிவின் வந்து நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஆமாம், இதையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். இவங்க என்னமோ மாமாவோட ஃபேமிலி மாதிரி தெரில. சரி, மாமாவோட ஃபேமிலி இல்லைனா எப்படி வந்து குமரன் வந்து சொல்லியிருப்பாரு இவங்க மாமாவோட ஃபேமிலி தான், இவங்களுக்கு எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் விஜய் எனக்கு இடிக்குது. எனக்கு அதுதான் புரியல. அண்ணனை இந்த விஷயத்தை பற்றி தான் கேட்கணும். அண்ணனை நேரில் பார்த்தா தான் எல்லா விஷயமும் கிளியர் ஆகும். ஆனால் வந்து எதுவுமே தெரியலையே அண்ணனை பற்றி அப்படின்னோடனே கண்டிப்பாக தெரிய வரும். முதல்ல இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ பெரிய பிளான் போட்ட மாதிரி தெரியுது விஜய், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னோடனே நான் பார்த்துக்கிறேன் நிவின், இதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சுல இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இவங்க விளையாட்டலாம் இல்லை, இதுக்கப்புறம் விஜயோட ஆட்டம் ஆரம்பமாகுது, இவனுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க விஜய், ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து போகிறாரு. விஜய் வந்து அவரோட கேபினுக்கு வர்றாரு. பார்த்தா யாரோ கேபினில் இருக்க மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா வந்து அந்த டைமில் கரெக்டாக ஃபைலை எதையும் வந்து மாற்றி வச்சிட்ருக்காரு கிருஷ்ணா. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கிருஷ்ணா வந்து அதே மாதிரி ஃபைலை மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் அந்த ஃபைலை கையில் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து அவர் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து வெளியே வராரு. கரெக்டாக அந்த டைமில் விஜய் நிற்கிறாரு. விஜய் பார்த்தோன்னா பயங்கரமாக கிருஷ்ணா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சார் நீங்கள் எப்போ வந்தீங்க? சரி, என்ன ஃபைல் அது அப்படின்னோடனே இல்லை சார், ப்ராஜெக்ட் ஃபைல் தான். நான் இங்கே வந்து வேணும்ல அதனால தான் அப்படின்னு. சரி, நான் இல்லாத போது என்னோடய கேபினில் வர உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்றாங்க. இல்லை சார், அது வந்து நான் ஐயப்பன் சாரை பார்த்தேன், அவர் அங்கே இல்லை, எனக்கு கூட அர்ஜென்ட்டாக ஃபைல் தேவைப்படுச்சு, அதுதான் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டில் ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு. ஓ அப்படியா, சரி அந்த ஃபைலை கொடுங்க சார். அது வந்து சார் ஃபைலை கொடுங்க அப்படின்னோடனே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க சார், ஃபைலு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து கிளம்பி போகிறாரு. ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்ருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வாங்குறாரு. போகிறாரான்னு பார்த்துட்டே இருக்காரு. ஒன்றும் புரியாமல் அப்படியே கிளம்புங்க, சைட்டுக்கு கிளம்புங்க, இந்த ஃபைல் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் இந்த ஃபைலை எடுத்து அங்கே நான் வரேன், நீங்கள் கிளம்புங்க, பின்னாடியே இந்த ஃபைலை எடுத்து நான் வரேன், முக்கியமான வேலை எனக்கு இருக்குது, இந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ள கேபினுக்கு போகிறாரு. ஒன்றுமே புரியல, என்ன இவர் ஏதோ பார்த்துருப்பாரா நம்ம பண்ண விஷயத்த, கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்கா, இல்லை ஃபைலை கேட்டுட்டு கிளியர் பண்ணுன்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணி கிருஷ்ணா போகிறார். ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஃபைலில் வந்து எல்லாமே இவரோட ஃபைல் தான் எல்லோரும். அப்போது இந்த ஃபைல் வந்து டூப்ளிகேட் கிடையாது, வச்ச ஃபைல் தான் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த கேபினில் பார்க்குறாரு. இதே மாதிரி சேம் ஃபைல் இருக்குது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. சேம் ஃபைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதே வந்து ஃபைலில் வேறு மாதிரி வந்து மாற்றிருக்கு, எல்லாமே மாற்றிருக்கு டோட்டலாகவே. அதை பார்த்துட்டு மாடல் எல்லாமே மாற்றிருக்கு. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த டூப்ளிகேட் வேலைக்கு தான் நீங்கள் வந்திருக்கியா, உள்ளே மாற்றுறதுக்கு தான், இதை யாரை சொல்லி நீ மாற்றிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட பிஸ்னஸே ஸ்பாயில் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, எதுக்கு நீ யாருறியா, அவனை இருடா உன்னெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அந்த ஃபைலை வந்து கையில் எடுத்துகிட்டு நார்மலாக இருக்க நல்ல ஃபைலை வந்து அதில் வச்சிடுறாரு. கரெக்டான ஃபைலை அதை வச்சுட்டு நேராக அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வராரு. எங்கே வந்து சார் ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு கிருஷ்ணா. கிருஷ்ணா சார் கொடுங்க சார் அப்படின்னோடனே இந்தாங்க, இந்த ஃபைலை வச்சுட்டு இந்த பில்டிங் ஃபுல்லாகவே கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சார் அது வந்து சார் பாருங்கள், பிரித்து பாருங்கள் அப்படின்னோடனே பிரித்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த ஃபைல் எப்படி இவர் கையில் வந்தது, நம்ம அங்கே தானே வச்சோம் அப்படின்னோடனே என்ன கிருஷ்ணா இதெல்லாம், என்ன ஃபைல் இதெல்லாம் அப்படின்னோடனே சார் அது வந்து நீங்கள் தானே சார் எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், எங்கே எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா, நீங்கள் ஃபைலை மாற்றுனீங்க பாருங்கள், அந்த மாற்றின ஃபைலை எடுத்துகிட்டு வந்தேன். சார் நான் எந்த ஃபைலும் மாற்றுறீங்க அப்படின்னோடனே எல்லா விஷயமும் என் கைக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் மறைஞ்சு நாடகம்னா எல்லாம் தெரியாது நினைக்கிறீங்களா, உங்கள் பின்னாடி யார் இருக்கா, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியணும்னு அதிர்ச்சி அடைகிறார் கிருஷ்ணா.